உன் ஃப்ரெண்டு கல்யாணத்தை கண்குளிர பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டல. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற முதல் தண்டனை. இனிமே நீ விலகி விலகி போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். ஆயிரம் சொன்னாலும் சரி, நீ அவனை போக விட்டுற கூடாது. அப்படியே அவன் போறேன்னு பிடிவாதம் பிடிச்சிருந்தானா நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். டே, உண்மையை சொல்டா. இந்த கல்யாணத்துக்கு அவனா ஒத்துக்கிட்டானா இல்ல யாராவது கட்டாயப்படுத்தி அவனை சம்மதிக்க வச்சாங்களா? என் அம்மா அப்பா யாராவது அவனை கட்டாயப்படுத்தினாங்களா? அவங்க எல்லாம் யாரும் ஒண்ணும் சொல்ல. அப்ப யாரு சொல்றா? யார் அவனை சம்மதிக்க வச்சது? நான் தான். நீ இப்பவும் பத்மினி விரும்புறேன்னு அவன்கிட்ட போய் சொன்னேன். அதனாலதான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சான். ஏன்டா அப்படி சொன்ன? எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும் தான். இல்லன்னா உங்க அப்பா அம்மா கூட சந்திர வெறுத்துருவாங்க. அவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னா அப்புறம் அமுதா காலம் பூரா அழுதுகிட்டே இருப்பா. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட எனக்கு வேற வழி தெரியலடா. அதனாலதான் இப்படி போய் சொல்லி அவனை சம்மதிக்க வச்சேன். நீ என்ன திட்டத்தோட என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அது நடக்காது நிரூபிக்கத்தான் கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன். நீ மட்டும் இல்ல, உலகத்துல யாராலையும் என்ன அவனையும் பிரிக்க முடியாது. இனிமே அவன் வந்து சொன்னாதான் நீ எனக்கு மனைவி. உன் ஃப்ரெண்டு சொல்லி நான் உனக்கு மனைவியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிமிஷமே என் வீட்டை விட்டு வெளியே போ பத்மினி. நீயா? நீதான் அந்த லெட்டர்ல எழுதினதா? வாடி வாடினா அபிராமி, மாப்பிள என்ன செஞ்சவ? இந்த வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் இவதான் காரணம். பாருங்க, இவ எழுதின லெட்டர். என்னையும் பத்மினி பிரிக்கிறதுக்காக பத்மினி எழுதுற மாதிரி இவ என்னென்ன எழுதிருக்கான்னு பாத்தீங்களா? இதே மாதிரிதான் ஒவ்வொரு தடவையும் நீ எழுதுற மாதிரி லெட்டர் எழுதி என்ன பின்னாடி அலைய வச்சா. நிச்சயதார்த்தன்னைக்கு ராத்திரி நான் பெட்ரூம்க்கு வந்தது, அங்க கலாட்டா நடந்தது, உன் கல்யாணம் நின்னு போனது எல்லாத்துக்கும் இவதான் காரணம். சொல்லுடி, ஏன் வாய் மூடி நின்னுட்டு இருக்கிற? எல்லாருக்கும் முன்னாடி உண்மையை சொல்லு. ஆமா, நான் தான் எழுதுனேன். உங்க ரெண்டு பேரையும் பழி வாங்க தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன். நானும் இந்த ஜமீன்ல பிறந்தவதான். எனக்கு இங்க என்ன மரியாதை இருக்கு? உங்க எல்லாருக்கும் அவதான மகாராணி. நீ மட்டும் என்ன? நான் தான் உன்னை முதல்ல பார்த்து ஆசைப்பட்டேன். ஆனா நீ அவ வந்து உடனே பின்னாடியே போயிட்டல. கேவல பெயிண்ட் அடிக்க வந்து உனக்கு கூட என்ன பிடிக்கல. அந்த ஆத்திரத்தை செஞ்ச இன்னும் செய்வேன். என்னடி சொன்ன? இல்ல விடுங்க. இவ பத்மினிக்கு செஞ்ச துரோகத்துக்கு இவ உயிரோட இருக்க கூடாது. இவளை பெத்த பாவத்துக்கு நாங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். சும்மா கையெடு. அவ ஏதோ சின்ன பொண்ணு பைத்தியக்காரத்தனமா ஏதோ பண்ணிட்டா. அதுக்கு போய் என்னமோ. அபிராமி, நீ அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேளுமா. என்ன இவளை போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? கழுத போய் மன்னிப்பு கேளுங்க. வேண்டாம் சித்தப்பா, இனிமே மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்பட்டு தலை குறிஞ்சு நின்னேன். அப்போது நீ உண்மையை சொல்லிருக்கலாம்ல. எனக்காக வேண்டாம், நம்ம ஜமீனோட மானம் மரியாதையை காப்பாத்துறதுக்காக சொல்லிருக்கலாம்ல. என் தங்கச்சி பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
மன்னிப்பு கேட்க வேண்டியது நான் தான். அந்த லெட்டர்லாம் நம்பி நான் தான் வாழ்க்கையை கெடுத்துட்டேன். அதனால நீ எனக்கு மனைவியாக வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. இப்போவும் நான் தாலி கட்டிட்டேன்னு நினைக்காத. விருப்பம் இல்லாம காலம் பூரா என் கூட வாழணும்னு உனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. சொல்லு, இப்பவே நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். இல்லை என் கூடவே இருந்து என்ன நீ பழி வாங்கணும்னு நினைச்சேனா அதையும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா ஒண்ணு, நீ என்ன மட்டும் தான் பழி வாங்கணும். என் ஃப்ரெண்ட் சந்துரு அவன் எந்த தப்புமே பண்ணல. என் மேல உள்ள பாசத்துல என்னை ஏமாத்திட்டேன்னு தப்பா நினைச்சுதான் இந்த மாதிரிலாம் பேசிட்டான். அவன் மேல உனக்கு எந்த கோவமும் வேண்டாம். அவர் மேல மட்டும் இல்ல, அபிராமி கிட்ட கூட எனக்கு எந்த கோவமும் இல்ல. அவ அப்படி பண்ணலன்னா உங்களை மாதிரி ஒரு நல்லவர் எனக்கு கணவரா கிடைச்சிருக்க மாட்டாரு. நாம உடனே ஊருக்கு புறப்படலாங்க. உங்க ஃப்ரெண்ட நம்ம கல்யாணத்தை பார்க்க விடாம வெளியில அனுப்பிச்சிட்டேன். அவரை பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும். பத்மினி, இப்ப நீ சொன்னதே போதும். இதெல்லாம் கேட்டா என்னை விட அவன் தான் ரொம்ப சந்தோஷப்படுவான். வா. என்ன மன்னிச்சிருங்க. வேண்டாங்க, இவ சொன்னதே போதும். இதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே, உங்க பிரச்சனை முடிவாயிடுச்சுல்ல. இனிமே அமுதா பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுங்கப்பா. ஊர்ல வந்ததுல இருந்து நான் அவனும் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறோம். அவ கண்ணுல மட்டும் நான் பட்டேன், ஸ்கூட்டர் எடுத்து கொன்னுடுவா. ஒண்ணு அவகிட்ட ஸ்கூட்டரை புடிங்கி வை, இல்ல இவனை அவ தள்ள கட்டி வை. டே சும்மாறா. டே, அவன் சொல்றதும் சரிதான். இனிமே உன் கல்யாணத்தை தள்ளி வைக்க முடியாது. பார், நீ தான் வீட்டுல உள்ளவங்கிட்ட பேசி எல்லாரும் சம்மதிக்க வைக்கணும். அப்பா அம்மா பத்தி கவலை இல்ல, அந்த 3 பெருச்சாலி தான் குடிய பறிக்கும். அதுக்கு வேற ரூட் போடணும். அமுதா, இங்க குடுமா, நான் அறுக்கி தரேன். வேண்டாமா, இனிமே நீ வெளி வேலையை கவனிச்சா போதும். குடு. சொல்றத கேளுங்கம்மா. வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ வை. குடு. போங்க. ஆமா, நீயும் உங்க அண்ணனும் கிருஷ்ணமூர்த்தியும் சேர்ந்து அத்தை மாமா பாட்டி எல்லாரையும் வகையா மாட்டி விட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டீங்களே. ஏன் நீ சந்திரவை கல்யாணம் பண்ணிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலையா? எப்படி பிடிக்கும்? அவங்க பெத்து வச்சிருக்காங்களே ஒரு தடிமாடு, அது ஏன் தலையில கட்டி வைக்கணுங்கிறது அவங்க ஆசை. யாரு? கௌதமையா? ஆமா, அந்த பிசாசு தான். எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே லோன்னு சுத்திட்டு இருப்பான். சுத்த தெரு பொறுக்கி. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நானே மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்கிறது மேல். லக்ஷ்மி, ஸ்டோர் ரூம்ல போய் சாம்பார் பொடி எடுத்துட்டு வா. நீ போய் வேலையை பாரு, நான் எடுத்துட்டு வரேன். ஓ, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்றதை விட மண்ணெண்ணெயை ஊத்திக்கிட்டு சாகிறதே மேலா? உனக்கு ஒண்ணும் ஆகல. எப்படிமா உன் டாவன்ல நெருப்பு பிடிச்சிச்சு? எப்படின்னு எனக்கு தெரியல மாமா.
என்னத்த இன்னும் உட்காந்துட்டு இருக்கீங்க? வாங்க முதல்ல அமுதா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். வாங்க. இல்லைங்க அமுதா, நீ சமைச்சிட்டு இருக்கும் போது இந்த ஜன்னல் பின்னாடி யார் வந்தது? யார் வந்ததுன்னு நான் கவனிக்கல. நீங்க இங்க தானே இருந்தீங்க, யார் வந்தது சொல்லுங்க. நாங்க இங்க இல்ல, வெளியே போயிட்டோம். ஏண்டி அறிவு கட்ட முண்டங்களா? சமயக்கட்டுல வேலையை பார்க்காம வெளியில எங்க போனீங்க? இங்கதான் இருந்த பாட்டி. பத்மினி அம்மா தான் அமுதாவை நானும் சமையல பாத்துக்கிறோம், நீங்க போய் வெளி வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாமா, அடுப்படியில அவங்க 2 பேரும் தான் இருந்தாங்க. நான் ஸ்டோர் ரூம்ல போய் சாம்பார் பொடி எடுத்துட்டு இருக்கும்போது அமுதா கத்துற சத்தம் கேட்டுச்சு. ஓடி வந்து பார்த்தா போதும், யார் எதுவும் பார்க்கல, யாருக்கு ஒண்ணும் தெரியாது. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி இந்த மாதிரி வேலையை இதோட நிறுத்திக்கணும். என்னடா அது? யார வேணும்னு பண்ண மாதிரி பேசுற? ஆமா, வேணும் தான் செஞ்சிருக்காங்க. இல்லன்னா இங்க வந்து நின்னு பாருங்க, அடுப்பு இங்க எரிஞ்சிட்டு இருக்கும் போது பின்னாடி தாவணியில எப்படி தீப்பிடிக்கும்? டேய், சமையல் கட்டுல அடுப்புல இருந்து இல்லாம வேற எங்க தீ பிடிக்கும்? சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டேன். இல்லம்மா, இது கற்பனை இல்ல. இதோ பாருங்க, இது எப்படி இங்க வந்தது? ஜன்னல் வழியா தான் யாரோ தீ வச்சிருக்காங்க. அவளுக்காக இல்ல, என்ன பழி வாங்கணும்னு இங்க இருக்கிற யாரோ செஞ்ச வேலை தான் இது. ஏண்டா, இந்த வீட்டுல இருக்கிற எங்களையா நீ சந்தேகப்படுற? இங்க இருக்கிறவங்கள மட்டும் இல்ல, புதுசா வந்திருக்கிறவங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன் சுத்தி வளைச்சு சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிறது நான் தான். நீங்க பேசுறதும் குத்தி காட்டுறதும் வேற யாரையும் இல்ல, என்னத்தான். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல. இல்ல, நீங்க என்னத்தான் சொல்றீங்க? எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி புத்தி எனக்கு கிடையாது. யார் செஞ்சாங்களோ அவங்கள தான் சொல்றேன். என் மேல கோபம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணுங்க, அதை விட்டுட்டு இந்த குடும்பத்துல இருக்கிற யாராவது ஏதாவது பண்ணீங்க, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். டேய், என்னடா இது? என்னாச்சு? ஆமா, என்ன நடந்தது? ஏன் யாரும் எதுவும் பேச மாட்டேன்றீங்க? உனக்கு என்னாச்சு அமுதா? ஒண்ணும் இல்ல. அமுதா சமைச்சிட்டு இருக்கும் போது அவ தாவணியில தீ பிடிச்சிருச்சு. அதுக்கு உன் பொண்டாட்டி தான் காரணம்னு உன் ஃப்ரெண்டு சொல்றான்பா. பத்மினி, ஏன்டா? என்னடா இதெல்லாம்? டேய், உன் பொண்டாட்டி அவன் திட்டினானா? அவனுக்கு பொண்டாட்டி வர போற உன் வீட்டுல தான் இருக்கா, அவளை நீயும் திட்டு. அதை விட்டுட்டு சின்ன விஷயத்துக்குலாம் போய் சண்டை போட்டுக்கிட்டு. எதிரா சின்ன விஷயம், ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தாலும் அவன் உயிரே போயிருக்கும். அதை நான் கேட்டது தப்பா? அவன் கேட்டது ஆத்திரப்பட்டது நான் தப்புன்னு சொல்ல, ஆனா அதை என் வைஃப் தான் செஞ்சான்னு சொன்னா. உன் ஒய்ஃப் செஞ்சா நான் சொல்ல, யாரோ அதை வேணும் தான் செஞ்சிருக்காங்க. அதை சொன்னா அவளுக்கு என்ன கோவம் வரணும்? குற்றமுள்ள நெஞ்சுதான குறுகு இருக்கும். பாருடா, இப்ப கூட என்ன சொல்றான் பார், அவதான் பண்ணான்ற மாதிரி சொல்றான். டேய், உனக்கு என்ன பைத்தியமா? உலகத்துல எந்த பொண்ணாத அப்படி செய்வாளா? எந்த பொண்ணு செய்ய மாட்டா, அவ செய்வா. வேற ஒருத்தனுக்கு நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறமும் அன்னைக்கு ராத்திரி அவனை பெட்ரூமுக்கு வர சொன்னதுதானே இப்போ. டேய், இன்னும் ஏன்டா அதே சொல்லிட்டு இருக்க? நடந்ததுக்கெல்லாம் அபிராமி தான் காரணம்னு சொன்னல. பாவண்டா பத்மினி. அதை நீ நம்பு, நான் நம்ப மாட்டேன். அவ சொன்னது நீ என் காதுல கேட்டே இருக்கு. நான் எவ்வளவு விலகி போனா கூட என்ன சும்மா விட மாட்டேன் அவ அன்னைக்கே சொன்னா. அதனாலதான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கற மாதிரி நடிச்சிட்டு இப்ப என்ன பழி வாங்குறான். டேய், நிறுத்துறா. அவன் உன் மேல உயிரை வச்சிருக்கனால தான் இப்ப சும்மா நின்னுட்டு இருக்கான். அதுக்காக அவன் வைஃபை வாய்க்கு வந்து பேசுறடா? உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? புத்தி கெட்டு போடுறது எனக்கு இல்ல, உனக்கும் அவனுக்கும் தான். டேய் சந்துரு, நான் சொல்றது கொஞ்சமா புரிஞ்சு. நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன்டா, நீ அவளை புரிஞ்சுக்க. சந்துரு, ஏய் நல்லா கேட்டுக்க, உன்னை பழி வாங்குறதுக்காக வேற ஒருத்தர் உன் பெட்ரூமுக்கு வர சொல்ல கூட அவன் தயங்க மாட்டான். டேய் அரவிந்தா, டேய்